நம்ம இன்னைக்கு நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திராட்சை பழம் வச்சு எப்படி உலர் திராட்சை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பொங்கலில் அதுக்கப்புறமா பாயாசத்துலலாம் உலர் திராட்சை தாளித்து கொட்டுவோம்ல. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதையும் நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சை கலர் திராட்சை பழம் எடுத்துக்கோங்க. விதை இல்லாத திராட்சை எடுத்துக்கோங்க. நீங்கள் விதை இருக்கக்கூடிய திராட்சை கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது சீட்லெஸ் கிரேப்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் இது போல் உதிர்த்து எடுத்துகிட்டு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து கழுவும் போது அதில் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். நல்லா இது போல் தேய்ச்சி கழுவிக்கோங்க. ஏன்னா இது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் நல்லா நீக்கிடுங்க. நீங்கள் பச்சை திராட்சைக்கு பதிலாக கருப்பு திராட்சை கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ திராட்சை கூட யூஸ் பண்ணலாம். நம்ம கடையில் வாங்கும்போது அதிக ரேட் கொடுத்து வாங்குவோம். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது குறைவான செலவில் அதிக குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கையால் செஞ்சோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது போல் இட்லி தட்டில் இதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இட்லி தட்டுக்கு பதிலாக அகலமான சில்வர் சன்னி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இதே போல் எல்லா பழங்களையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் அதிக குவான்டிட்டியில், அதாவது 1 கிலோ 2 கிலோ திராட்சை வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சன்னி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே போல் வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது உள்ள இந்த பிளேட்ஸ்லாம் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த திராட்சையிலேருந்து நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஒரு நல்ல ஸ்வீட்னஸோட அந்த மணம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த திராட்சை நல்லா வெந்துருச்சு. இதோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீன் கலரில் இருந்துச்சு, இப்போ நல்ல ஒரு yellowish கலரில் இருக்குது பாருங்கள். அடுத்து இது முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா இது போல் ஒரு க்ளீனான கிளாத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வைக்கணும். அப்போ தான் இது காயும் போது சீக்கிரமாக காஞ்சி வரும். இதை நல்லா இந்த மாதிரி துணியில் பரத்தி விட்டதுக்கப்புறமா வெயிலில் ஒரு 4-5 நாள் காய வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா காஞ்சி வரும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹோல் டே காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல வெயில் அடிக்கும்போது ஒரு 2 மணி நேரம் காய வைங்க. அதுக்கப்புறம் வீட்டு உள்ளே வச்சுருங்க, ஃபேன் காற்றுக்கு கீழே. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் மறுநாள் ஒரு 2 மணி நேரம் வைங்க. அதுக்கப்புறம் வீட்டு உள்ளே வச்சுருங்க. இதே போல் 5 நாளுக்கு பண்ணுங்கள். அப்போ இது நல்லாவும் காஞ்சி வரும். அதே மாதிரி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் வெயிலில் வைக்காமல் ஃபேன் காற்றுலையும் வச்சு காய வைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி காய வைக்கும்போது ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், 2வது நாள் ஆயிடுச்சு. இது எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா வெயில் அடிக்கும்போது வச்சோம்னா இந்த அளவுக்கு ஒரே நாளில் காயும். இப்போ 2வது பக்கம் இது போல் திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே தான் வெயில் பட்டிருக்கும், அடியில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். இது போல் நம்ம திருப்பி வச்சு டெய்லி காய வச்சோம்னா சீக்கிரமாகவே 2 பக்கமும் காஞ்சி வந்துடும். இப்போவே பார்க்குறதுக்கு லேசாக கிஸ்மிஸ் போல் இருக்குல்ல. இது இன்னும் நல்லா காயட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியிலேயே கூட வைக்கலாம். இது வருஷ கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ பயப்படாமல் நீங்கள் வெளியில் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஷ்மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.